பத்ரி நாராயணன் ஒரு தர சொன்னா போதும் எத்தனையோ ஜென்மங்களை செஞ்ச பாவெல்லாம் போகும் சொல்லுவாங்க. நான் அறிவு தெரிஞ்ச உன் பேரை தானே சொல்லிட்டு இருந்தேன். ஹரிஹரி நாராயணன் ஊர்ல உனக்கு ஒரு கோயில் கட்டுறதுக்காக என் குடும்பத்தையே அடிச்சுக்கிட்டு நான் பட்டினி கிடந்து உனக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். அதுக்கெல்லாம் சேர்த்து நீ எனக்கு ரத்தாபிஷேகம் பண்ணி பாக்குறியா? கருணை உள்ளவன் தான் கண்ண பரமாத்மா, அன்பு உள்ளவன் தான் ஆனந்தராஜன், வீரர்களை ரட்சிக்கிறவன் தான் திருமல வாச, நம்புறவங்களை காப்பாற்றுறவன் தான் இந்த பத்ரி நாராயணன். அப்படின்னு என்ன சொல்லுவாங்க? அது போய் நீ கடவுளே இல்லை, வெறும் கல்லு. அந்த கல்லுல கூட ஈரம் இருக்கும், உங்ககிட்ட அதுவும் இல்லை. நான் சொல்றேன், நீ கடவுளே இல்லை, நீ நாராயணா இல்லை. நாராயணா சொல்லாதே, நாராயணா சொல்லாதே, நாராயணா இல்லை, நாராயணா இல்லை, நாராயணா இல்லை, தடுக்க நீயா? நாராயணன் கை வலிக்குதா? நாராயணங்கிற பேரை கட்டுதும் ஆத்திரத்தில் அடிச்சிட்டேன். ஆமா, தெரியாம தான் கேட்கிறேன். அந்த நாராயணன் உனக்கு அப்படி என்னதாப்பா துரோகம் பண்ணிட்டான்? ஒன்னா ரெண்டா சொல்லு, எண்ணிக்கிறேன். நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான், என் குடும்பத்தையே நாசமாக்கிட்டான். ரொம்ப கஷ்டப்பட்டியோ? கொஞ்சமா நெஞ்சமா. வாழ்க்கை பூரா உங்க நாராயணன் நம்பி நான் பட்ட பாடு. நாராயணான் என்று நாவாரச் சொல்வோர்க்கு தீராத வினையெல்லாம் தீர்ந்துவிடும் அறிவாயோ. உன்னைத்தான் நீ அறிவாய். உன்னைத்தான் நீ அறிவாய். உலகெங்கும் நான் அறிவேன், உன்னை விட கவலை கொண்டோர் உலகெங்கும் கோடி உண்டு. உன்னைத்தான் நீ அறிவாய். அடியவர் யாவருக்கும் அன்னமிட திருடிய தன் மகனின் தலையெடுத்தான். அடியவர் யாவருக்கும் அன்னமிட திருடிய தன் மகனின் தலையெடுத்தான். தலையற்ற மேனியது வணங்க கண்டான். தலையற்ற மேனியது வணங்க கண்டான். தலைவன் கபீர்தாசன் கலங்கி நின்றான். தலைவன் கபீர்தாசன் கலங்கி நின்றான். உன்னைத்தான் நீ அறிவாய். உலகெங்கும் நான் அறிவேன், உன்னை விட கவலை கொண்டோர் உலகெங்கும் கோடி உண்டு. கண்ணனை காதலித்து உருகி
பொருள் தனை எடுத்து அழகிய ராமனுக்கு கோயில் கண்டான். அரசர்க்குரிய பொருள் தனை எடுத்து அழகிய ராமனுக்கு கோயில் கண்டான். மன்னவன் கோபம் கொண்டு சிறை பிடித்தான். மன்னவன் கோபம் கொண்டு சிறை பிடித்தான். மயங்க சவுக்கடித்து விலங்கு நிட்டான். மயங்க சவுக்கடித்து விலங்கு நிட்டான். தேவனுக்கே நேசன் அவன்தான், ராமனுக்கே தாசன் ராமதாசன். தேவனுக்கே நேசன் அவன்தான், ராமனுக்கே தாசன் ராமதாசன். பத்ரி நாராயணா, பரம்பொருளே, எல்லாம் நீதாங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். கலியுக வர கண்கண்ட தெய்வமே. என்ன பெருமாள், ஊருக்கு போய் கோவில் கும்பாபிஷேகத்துல கலந்துக்க வேண்டியதானே? என்ன சொல்றீங்க? நீ எதுக்காக சபதம் பண்ணிட்டு வந்தியோ அது நிறைவேற போகுது. ஊர்ல உன் பெருமாளுக்கு கோவில் கட்டி முடிய போகுது. என்னப்பா அது, சந்தோஷப்பட வேண்டிய நேரத்துல வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கியே? ஓ, உனக்கு சால கிராமம் வேணும்ல? இதுல சால கிராமம், கோவில் கும்பாபிஷேகத்துக்கு வேண்டிய சர்வ தீர்த்தம் எல்லாம் இருக்கு. சாமி, என் தேவைகள் எல்லாம் உங்களுக்கு. நீதான் சொல்லிட்டியே எல்லாம் நாராயணன் தானே. போய் பத்ரி நாராயணனை தரிசனம் பண்ணிட்டு போங்க. போ. இது நம்ம ஊரு தானா இல்ல வேற எங்கேயாவது வச்சோமா? இல்லைங்க, நம்ம ஊர் தாங்க. இத பாரு, நம்ம கோயில் இந்த இடத்துல யாரோ புதுசா பெரிய கோயிலா கட்டாங்க. ஒரே ஆச்சரியமா இருக்கு. நம்ம பெருமாளே, பெருமாளே பாப்பா, எங்க பாப்பா? நம்ம கணக்கு பிள்ளைதான். பெருமாளே, பெருமாளே, இவ்வளவு நாளா எங்கப்பா போயிருந்த? பெருமாளுக்கு கோயில் கோயில்னு சொல்வியே, என்ன உருவாயிட்டு இருக்கு பாரப்பா. காரணம் யாரு தெரியுமா? இந்த புண்ணியவா நாராயண தானப்பா. ஐயா, ஆமா, நீ இப்ப எங்க இருந்து வர்ற? திவ்ய தேச யாத்திரை போயிருந்தேன். பத்ரிநாத்துல ஒரு நாராயணனை சந்திச்சேன். அவர்தான் நம்ம ஒரு கோயில திருப்படி நடக்கிறதா சொன்னாரு. இந்த சால கிராமத்தையும் சர்வ தீர்த்தத்தையும் கொடுத்த. வாங்க வாங்க, சர்வ தீர்த்தம்
கங்கை செய்யமுனை தெய்வா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதம் குரு. ஐயா, நீங்க செய்கிற நல்ல காரியத்துக்கு ஆண்டவன் உங்களுக்கு தீர்க்காயுசு கொடுப்பாரு. அண்ணே, அண்ணாவா? ஆமா, நீங்க என்ன விட வயசுல பெரியவங்க. பெருமாள் கோவில் திருப்பணியே தன்னுடைய ஜீவலட்சியமா நினைக்கிற எங்க அண்ணனை போலவே நீங்களும் இருக்கீங்க. அதனால உங்களை அண்ணான்னு கூப்பிடுறத தப்பில்லையே. அண்ணா, நீங்களும் என்ன தம்பின்னு கூப்பிடுறீங்களா? தம்பி, தம்பி, உங்க மாதிரியே எனக்கும் ஒரு தம்பி இருந்தார். கேள்விப்பட்டேன். அவன் ஜெயிலுக்கு போனதுனால சாந்திக்கு ஏற்பட்ட துன்பத்தை நினைச்சாலே நெஞ்சு வெடிக்கும். நீங்க உங்க தம்பி நினைச்சு அழறீங்க, அவன் அண்ணனை நினைச்சு அழறான். தம்பி, எனக்கு ஒரு உதவி செய்வீங்களா? என்ன விட சொல்லுங்க. என் தெய்வத்துக்கு என்னால கோயில் தான் கட்ட முடியல. நீங்க செய்கிற திருப்பணியில எங்களுக்கும் ஏதோ ஒரு எடுபடி வேலை கொடுத்தீங்கடா. ஐயா கும்பிடுங்க. நீங்க அன்னைக்கு இது கோவில் இல்ல, குட்டிச்சவரன்னு பேசினேன் அந்த குடிகார முனுசாமி நான் தாங்க. ஆச்சரியமா இருக்கு. குட்டிச்சவரையே கோவிலாக்கின பெருமாளு இந்த குடியில் என்னங்க ஆச்சரியம்? ஐயோ, அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. எல்லாம் பெருமாளுங்க. வணக்கங்க. ஆமா, சாப்பிட்டு வேலையா இருக்காமா? அங்க இருந்து கூடி கூடி நின்று பேசிக்கிட்டே இருந்துங்க. சாப்பிடுங்க. ரொம்ப பசிக்குதா? அப்புறம் சாப்பிட்டுட்டு பேசலாம். ஏம்மா? சாப்பிடு. எனக்குங்க. ஐயோ, என்ன தம்பி இது? சாப்பாடு சாப்பிட வந்திருக்கேன். விளையாட்டு கூட அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. ஏ, இது பழையது தம்பி. ரொம்ப நல்லதா போச்சு. அந்த நாராயணனுக்கே வெண்ண பழையது படைக்கிறது இல்லையா, அதே போலதான் கொடுங்க. என்ன லட்சுமி அப்படி பாக்குறேன்? எங்க இவரை பார்த்தா உங்க தம்பிய பாக்குற மாதிரி இல்ல? தம்பி, உங்களுக்கு அப்பா அம்மா? எனக்கு எல்லாமே எங்க அண்ணனும் அண்ணியும் தான். கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சே. மனைவி இருக்காங்களே, ஆனா விதிதான் எங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வேடிக்கை பாக்குது. கவலைப்படாதீங்க. நீங்க இருக்கும்போது நான் எதுக்கா கவலைப்படணும்? தம்பி, எங்களால உங்களுக்கு ஆறுதல் இருக்கும்னா அதுக்கு நாங்க ரொம்ப பெருமைப்படணும். ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குதா, நீ போடுங்க. நீ அண்ணியா? ஆமா, அண்ணா அண்ணி. ஆமாப்பா. சார், மாரி, நீ ஏன் அழுவுற? என்னையா செஞ்சாரா? நான் செய்த பாவத்தை கண்ணால கழுவ நினைச்சேன் சார், ஆனா முடியல. என்னையா சொல்ற? உண்மையை சொல்ற முடிவுக்கு வந்துட்டேன் சார். என்ன? சத்தியமா சொல்றேன், நாடகத்துல கங்குவ கொலை செய்த பொன்மணி வண்ணன் சொன்னது கீதை, பூமகன் மார்பினில் தவழ்ந்தவள் ராதை. நல்லவர் செல்வது அவனது பாதை, நாடிய மனிதன் உலகத்தில் மேதை. கண்ணனை நினைத்தால் சொன்னது பலிக்கும், காலங்கள் போரும் நினைத்தது நடக்கும். காலங்கள் போரும் நினைத்தது நடக்கும். கண்ணா கோபாலா, ராதா கிருஷ்ணா ஸ்ரீதேவா. கண்ணா கோபாலா,
தெரியும். உங்க அண்ணிக்கிட்ட நீங்க சாப்பாடு வாங்கி சாப்பிட்ட பக்குவமே உங்களை எனக்கு காட்டி கொடுத்துருச்சு. உங்களுக்கு பிடிச்ச பாட்டை பாடி அதை உறுதிப்படுத்திக்கிட்டேன். சத்தி, என்னங்க, என்ன உங்க மனைவின்னு சொல்லிக்க நீங்க பிரியப்படலையா? என்ன தப்பா நினைக்காது சாந்தி. என்னத்தான் உங்க மனசுல இருந்தே அழைச்சிட்டீங்களே. அழிக்கல, மறைச்சிருக்கேன். உண்மையை சொல்லுங்க, எப்ப ஜெயில இருந்து வந்தீங்க? எப்படி வந்து உங்களுக்கு எதுக்காக இந்த வேஷம் எல்லாம்? நீ எனக்கு போட்டுக்கிட்ட வேஷம் இல்லமா இது, அந்த நானே எனக்கு போட்டு விட்ட கோல். தயவு செஞ்சு இதுக்கு மேல என்ன எந்த விளக்கமும் கேட்காது. கண்ணை உள்ள அந்த தெய்வம் கூடவா நம்ம கண்ணில் அபிஷேகம் செஞ்சு கால் பண்ணணும்? என்ன வச்சே திருப்பணி நடத்தணும்னு எங்க அண்ணன் ஆசைப்பட்டாரு. அவர் லட்சியத்தை நிறைவேற்றதுக்காகவே ஆண்டவன் எனக்கு ஒரு நல்ல சூழ்நிலையை உருவாக்கி கொடுத்திருக்காரு. காலம் பூரா எங்க அண்ணன் கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாய்ப்பு காலம் வர அது வரைக்கும் பொறுத்து எடுத்து வச்சாலும் கொடுத்து வைக்கணும்னு பாவம் அந்த நாராயணதாஸ். அப்படியா? இது ரொம்ப அநியாயம். நம்ம கிராமத்துல இப்படி ஒரு அக்கிரமம் இது வரைக்கும் இப்படி துடிக்கிறீங்க. நேர்ல பார்த்த என் மனசு என்ன பாடுபட்டு இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்க, இல்லைன்னா ஊர்ல போய் தலைநிமிர்ந்து நடக்க முடியாது. நீங்களே நேர்ல வந்து பாருங்க அந்த அநியாயத்தை. அரே, அவன் பணம் படைச்சவங்கிறதுக்காக அவன் செய்யற எந்த அகமத்தையும் நாம சகிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அதே சமயம் சாந்தியை நாம மன்னிக்க முடியாது. போய் அந்த பெருமாளை கூட்டிக்கிட்டு நாராயணதாஸ் வீட்டுக்கு வா. சாந்தி, எனக்கு எந்த ஆபத்து இல்ல, சாதாரண நெஞ்சு வலிதான். நீ ஒண்ணும் கவலைப்படாத. உங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் போது பக்கத்துல இருந்து உதவி கூட செய்ய முடியாத நிலைமையில ஆண்டவன் என்ன வச்சுட்டானே. சாந்தி, கடமைகள் முடிகிற வரைக்கும் நாம எந்த சூழ்நிலையிலும் கண்ணீர் விடவோ கவலைப்படவோ கூடாது. ஆமா சாந்தி, கோவில் திருப்பணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. கும்பாபிஷேகம் நடந்துட்டா என் கடமை முடிஞ்சிடும். நாம இன்னும் எத்தனை நாளைக்கு தான் ஊருக்கு மறைஞ்சு வாழ்றது? பெருமாள், இன்னும் எத்தனை நாளைக்கு மறைஞ்சு வாழறதா? இந்த மாதிரி ஈனத்தனமான காரியம் இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல நடந்ததில்லை. இனிமேல நடக்கணும். ஆனகண்ட குடும்பத்தை ஊரை விட்டா இருக்கணுங்க. இந்த பொழப்புக்கு நாங்க புடிக்கிட்டு சாகலாம். நான் உயிரோடு இருக்கவே கூடாது. அந்த பெருமாளை தவிர இதுவரைக்கும் நான் யாரையும் தஞ்சம் அடைஞ்சதில்லை. நான் இனிமே உயிரோடு இருக்க மாட்டேன். உயிரோடு இருக்க மாட்டேன். இல்ல, எங்க தடுக்காதீங்க. நான் வர மாட்டேன். நான் வர மாட்டேன். நான் போறேன். நான் போறேன். நாராயணா, முடியாது. இனிமேல் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் போறேன். கையெடுத்து பெருமாளே, இங்க வந்துட்டப்பா. அண்ணா, அண்ணா, போயிட்டான். என்னம்மா சொல்றேன்? இந்த ஊரே என்னை பத்தி சந்தேகப்பட்டது. அப்ப கூட நான் கவலைப்பட்டேன். நீங்க என்னை பத்தி எப்ப சந்தேகப்பட்டீங்களோ அப்பவே நான் செத்து போயிட்டேன்.
பையன் தானே, பாத்தீங்களா யாராவது? உள்ள போயிருக்கான். உள்ள போயிருக்கானா? நாராயணா, இங்க இருக்கு நாராயணா. நாராயணா, ஏய், எங்க போனாலும் நான் விட மாட்டேன். ஏய் சார், நீங்க நாராயணன் நான் தான். நீயா? நான் துரத்திட்டு வரும்போது கையில் வரல, இப்ப எப்படி வர மாறிச்சு? துரத்திட்டு வந்தீங்களா? ஆமாங்க. அதுவும் ஜெயில இருந்தா? ஆமா. என்னையா? ஆமா, கைது வர நாங்க பார்த்தோம். இருக்காதுங்க, என் தம்பி நாராயணன் ரொம்ப நாளா இங்கதான் இருக்கிறான். அப்போ நீங்களா கல்வி உரையில ஓடி வந்தீங்க, நீங்களா தம்பிக்காக ஜெயில இருந்தீங்க, கையாவதாக எடுத்தீங்களா? பரவாயில்ல கூட மத்தவங்களுக்கு செய்ய நினைக்காத எறும்பு கூட பாதகம் செய்ய குற்றவாளி. நீ சொல்லு. கங்கோ பொண்ணு நாராயணன் இல்ல, இந்த மாறிதான்.